Hi friends, நான் டாக்டர் முத்துக்குமார் ஏஎல்ஆர் ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர். உலகத்துல பல வியாதிகள் இருந்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த எதுக்களிக்கிறது, ஏப்பம், புளி ஏப்பம், சாப்பிட்டா ஒரு மாதிரி வயிறு மந்தமா உப்புசமாகிறது. சோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 100% பேருக்கு இருக்குன்னே சொல்லலாம். யாருக்குமே இந்த சிம்டம்ஸ் கடந்து போகாம இருந்திருக்கவே மாட்டாங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பிரச்சனையை கடந்து போன மக்கள் 100% பேர் கண்டிப்பா இருப்பாங்க. சோ அந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த பிரச்சனைக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். சோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன சொல்லுவோம்னா எதுக்களிக்குது, புளி ஏப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகர்ஜிடேஷன் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுக்களிக்கிறோட இங்கிலீஷ் டேர்ம் தான் ரீகர்ஜிடேஷன். இந்த கண்டிஷன் பேர் மெடிக்கலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா GERD அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது எதுக்களிச்சு அதனால வரக்கூடிய தொந்தரவுகளை பத்தி சொல்றதுதான் இந்த டிசீஸ். ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடை செரிமானம் செய்யறதுக்கு அமிலம் இயற்கையாவே வயிற்று சுரக்கும். இந்த அமிலம் வயிற்றுல மட்டும்தான் இருக்கணும். இது இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடை செரிச்சு நமக்கு தேவையான எனர்ஜியா கொடுக்கறதுல ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இந்த வயிற்றுல இருக்க அமிலம் தப்பி தவறி கூட நம்முடைய உணவு குழலுக்கு வரக்கூடாது. சோ வராம இருக்கிறதுக்காக இயற்கையாவே நம்ம உடம்புல என்ன அமைக்கப்பட்டிருக்குன்னா சுருள் தசை இருக்கு. நம்முடைய உணவு குழல் பிளஸ் உணவு இரைப்பை, இந்த உணவு இரைப்பையில இருந்து அமிலம் வெளியே உணவு குழலுக்கு வராம இருக்கிறதுக்கு ரெண்டு சேர இடத்துல ஒரு சுருள் தசை இருக்கு. அதை ஸ்பிங்டர், அதாவது ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிங்டர் அதோட வேலையை கரெக்டா செய்யணும். ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க. சோ அது அதோட வேலையை செய்யும் போது என்ன ஆகும்னா நம்ம இரைப்பையில இருக்கக்கூடிய அமிலம் வெளியில வராது. சோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். எப்ப இந்த ஸ்பிங்டர் சரியா வேலை செய்யாம வேறு வித காரணங்களால இந்த அமிலம் எப்ப மேல நமக்கு தொந்தரவு கொடுக்குதோ இந்த கண்டிஷனை பேர் தான் ஜெர்ட், அதாவது GERD, கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். அதாவது எதுக்களிக்கிறது ரீகர்ஜிடேஷன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஆசிட் ரீகர்ஜிடேஷன் இப்படி சொல்லிட்டு நிறைய டேர்ம்ல சொல்லுவாங்க. இதோட காசஸ், அதாவது இது வரதுக்கான என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணமே இன்டைஜஷன். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியா செரிமானம் ஆகாம வேறு வித வேதி வினையில இன்வால்வ் ஆகி அங்கிருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கேஸ் நம்முடைய இரைப்பையோட மேல் பகுதியை சென்றடைஞ்சு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுருள் தசையில ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். அழுத்தத்தை கொடுத்து என்ன பண்ணா அந்த சுருள் தசையை விரிவடைய வச்சிடும். விரிவடைய வச்சு ஓபன் பண்ணிடும். சோ ஓபன் பண்ண வர என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற அளவுக்கு அதிகமான அழுத்தத்தினால வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் மேல தெரிச்சு வெளியில வர ஆரம்பிச்சிடும். சோ இன்டைஜஷன் ஆகிறதுனால இந்த பிரச்சனை வரும். சோ இதான் ஃபர்ஸ்ட் அதோட காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா LES வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. LES அப்படின்னா லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் வீக்னஸ். நான் ஃபர்ஸ்ட் ஓபனிங்லயே சொன்னேன். சோ அந்த சுருள் தசை வீக் ஆகி போறதுமே ஒரு காரணம். சோ இதுக்கு பல ரீசன்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமா உணவு சாப்பிடுறது. சோ நம்ம மனிதனுடைய இரைப்பைக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்கும். அந்த கொள்ளளவுக்கு அளவுக்கு தேவையான அளவு சாப்பிட்டாலே போதும். அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த சாப்பாடோட டைஜஷன் ஆகி அதுல உருவாகக்கூடிய வாயுக்கள்னால பிரஷர் அதிகமாகும். சோ இன்டைஜஷன் ஆகிறதுனாலையும் இந்த பிரஷர் உருவாகும். அளவுக்கு அதிகமா அதோடைய கொள்ளளவை தாண்டி நீங்க அதிகமா சாப்பிடும் போதும் நம்முடைய இரைப்பையினுடைய கொள்ளளவு ஜாஸ்தியாகி அது போய் அந்த சுருள் தசையில ஒரு அழுத்தத்தை உருவாக்கி சுருள் தசையை விரிவடைய வச்சு உள்ள இருக்க அமிலத்தை நம்முடைய உணவு குழலுக்கு அனுப்பிச்சிடும். சோ அதுதான் அடுத்த ரீசன். சோ அதுக்கு அடுத்த என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய எண்ணெயில பொரிச்சு வறுத்த உணவுப் பொருட்களை பதார்த்தங்களை சாப்பிடுறது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பரா செரிமானம் ஆக முடியாது. சோ முதல் ரீசனே தான் இன்டைஜஷன். சோ ப்ராப்பரா செரிமானம் ஆகாததுனால என்ன ஆகுனா உள்ள வேதி வினை பொருட்கள்லாம் தாறுமாறா நடந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரொடியூஸ் ஆயிட்டு அந்த ஸ்பிங்டரை போயிட்டு வீக்னஸ் ஆக்கிட்டு மேல ஆசிட் எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிடும். சோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது இயற்கையா ஒரு பொருள் ஒரு 3 நாள் அழுகி போகுது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அழுகாம ப்ராப்பரா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அழுகாம இருக்கிறதுக்காக அந்த பேக்கிங்குள்ள சில வேதி வினை வாயுக்கள் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த வேதி வினை வாயுக்கள் என்ன பண்ணுனா அந்த உணவுப் பொருளை கெடாம 3 நாள்ல கிடக்கூடிய ஒரு பொருளை 6 மாசம் ஆனாலும் கெடாம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ அந்த கேஸ்ல மூழ்கின ஒரு உணவுப் பொருள் நீங்க சாப்பிடும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா உங்க வயிற்றுலயுமே கேஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். சோ கேஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னா உணவுப் பொருள் எல்லாமே கீழே போயிடும். அந்த கேஸ் எல்லாமே மேல வந்துடும். சோ மேல
வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சுருள் தசையை வந்து கண்டிப்பா வீக் ஆக்கிரும். வீக் ஆக்கிட்டு என்ன பண்ணுனா ஓபன் செய்து வச்சுட்டு உள்ள இருக்க அமிலங்கள் எல்லாத்தையுமே மேல வர ஆரம்பிச்சிடும். சோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈட்டிங் ஜங்க் ஃபுட். அதாவது ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், தேவையில்லாத குப்பை உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வயிற்றுக்குள்ள போறது, கண்டதையுமே சாப்பிடுறது, நம்முடைய உணவு குழல் உணவு இறைப்பையில வந்து எந்த மாதிரியான உணவுப் பொருளை வந்து செரிமானம் செய்யக்கூடிய அளவுக்கு இறைவன் படைக்கப்பட்ட இந்த வயிறுல வந்து அதை மீறிய சத்துக்கள், அது மீறிய இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து உள்ள போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய இறைப்பை வந்து கண்டிப்பா அதை வந்து செரிமானம் செய்ய முடியாது. சோ செய்ய முடியாதனால அதை வந்து என்னன்னா சரியா செரிக்காத உணவா மாறிடும். சரியா செரிக்காத உணவு என்ன ஆகுனா உள்ள வந்து நொதிக்க ஆரம்பிச்சிடும். சோ நொதிச்சு போய் அங்கேயே ஸ்டே பண்ணி அதுல இருந்து பாக்டீரியா உருவாகி அந்த பாக்டீரியாவும் என்ன பண்ணுன்னா நிறைய வாயுக்களை உண்டாக்கும். சோ இந்த எல்லா வாயுக்களும் சேர்ந்து மேல வந்து அந்த சுருள் தசையை அழுத்தி அதை விரிவடைய செய்து உள்ள இருக்க அமிலத்தை வந்து மேல் நோக்கி உந்தி தள்ள ஆரம்பிச்சிடும். சோ அந்த அமிலம் வந்தாலுமே வந்து உங்களுடைய மூச்சு உணவு குழல் வந்து எரிச்சல் அடைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈட்டிங் கேண்ட் ஃபுட். இந்த கேண்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட் இது ரெண்டுமே ஒண்ணுதான். ப்ராசஸ்ட் ஃபுட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸிங்கை வச்சுக்கிறதுக்கு வந்து வாயுக்கள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேண்ட் ஃபுட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணவுப் பொருள் வந்து கெடாம இருக்கிறதுக்கு வந்து திரவ நிலையில இருக்கிற அமிலங்கள், திரவ நிலையில இருக்கிற வேதிப்பொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை 6 மாசம் ஆனாலும் அந்த கேன்ல இருக்கிற உணவுப் பொருள் வந்து கெடவே கூடாது. சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லா வேதி வினை பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அழகா நீட்டா வந்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த வேதி வினை பொருள்கள்னாலுமே வந்து நம்மளுடைய செரிமானம் வந்து சரியா நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சொல்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து தூங்க போறது, அதுவும் முக்கியமா வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்துறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது கிடையாது. பிளஸ் நம்ம உணவுப் பொருள் வந்து வேலை செய்யணும், அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. தேவையான கொள்ளளவை விட அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு நம்முடைய வயிற்றுக்கு வந்து ஓவர் பர்டனை கொடுக்கறது. சோ முடிஞ்ச அளவு அது செரிக்கும். முடியாத உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அப்படியே விட்டுரும். அந்த உணவுப் பொருட்கள்லாம் நொதிச்சு போய் கேஸை உருவாக்கி மேல வந்து ஆசிட்டை வந்து தள்ள ஆரம்பிச்சிடும். சோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கிறது. சோ குண்டா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கிற தேவைக்கு அதிகமா இருக்கிற கொழுப்பு வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து என்ன ஆகும், அவங்களுடைய தசைகள்ல போயிட்டு வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஆனா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொழுப்பு வந்து நம்முடைய உடல் உறுப்புகள்ல போயிட்டு தங்க ஆரம்பிச்சிடும். சோ தங்க ஆரம்பிச்சு என்ன பண்ணும், உடல் உறுப்புகளை வந்து சரியா இயங்க விடாம வந்து தடை செய்யும். சோ அதோட வேலையை வந்து சரியா செய்ய விடாது. அது மட்டும் கிடையாது, நம்ம வயிற்றுல வந்து ஒரு 5 லிட்டர் தான் தாங்கும் அப்படின்னா அந்த 4 லிட்டர் அளவுக்கு கொழுப்பே வந்து படிமானம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். மீதி 1 லிட்டர் கொள்ளளவு இடம் மட்டும்தான் மீதி இருக்கும். சோ இந்த சின்ன இடங்கள்ல வந்து உணவு வந்து செரிமானம் அடையணும், ப்ராசஸ் ஆகணும், அப்சார்ப் ஆகணும், அது உள்ள குடல் போகணும். சோ ஒரு பேக்ல வந்து ஒரு 10 பேண்ட் தான் வைக்க முடியும் அப்படின்னா 10 தான் வைக்கணும். ஒரு 20 பேண்டை வச்சு துருத்தி வச்சோம்னு வச்சுங்களேன், அது இடம் இல்லாம நசுங்கி பிதுங்கிக்கிட்டு இருக்கும். சோ நசுங்கி பிதுங்கும் போது என்ன ஆகுனா வயிற்றுல சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வேற எங்க போகும், இடம் இல்லாம நம்ம எந்த வழியில போடுறோமோ அதே வழியில வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிடும். வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கீழே உள்ள நுழையணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போற மாதிரி தான், வழியே இருக்காது. உள்ள நுழைஞ்சு உள்ள போகவே முடியாது, வெளியில தொங்கிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம வயிற்றுல இருந்து உள்ள ஊடுருவி குடலுக்கு போக முடியாம இங்கே தங்கி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பா உருவாக்கும். அதுக்கடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆகுனா சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சாட்டிஸ்பாக்சன் எதனால கிடைக்குது அப்படின்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் ஸ்டிமுலேஷன் நடக்கும். சோ நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தம் போட்டோம்னா ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வயிற்றுல இருக்கிற அந்த சுருள் தசையை வந்து பாதிப்படைய செய்யும். நீங்க சாப்பிட்ட உடனே ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உப்புசம் 100% வரும். அதனால கண்டிப்பா ஸ்மோக் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் குடிக்கிறது, அதாவது தண்ணி அடிக்கிறது. சாப்பிட்ட உடனே நல்லா தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா சேம் அதே தான். ஆல்கஹால் இருக்கிறது வந்து எத்தனால் உள்ள போகும்போது மீத்தேன் கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து உப்புசத்தை வந்து கண்டிப்பா உருவாக்கும். அதனால என்னன்னா தண்ணியே அடிக்காதீங்க. அதுக்கடுத்தத பாத்தீங்கன்னா ரொம்ப வருடமா வந்து ஏதாவது உடம்புல இருக்கிற ஒரு நோய்க்காக நீங்க என்ன பண்றதுன்னா ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது என்ன அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுனா கண்டிப்பா வந்து உங்களுடைய வயிறு குடல் பகுதியை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இது டாக்டர்ஸ் வந்து கொடுக்கும் போதே சொல்லுவாங்க, இந்த மெடிசின்ஸ் நீங்க ரொம்ப நாள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், கிட்னி பாதிக்கும், இல்லது உங்களுடைய கல்லீரல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நிறைய நாள் மெடிசன் எடுத்த உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா அல்சர் வரும். ஏன்னா இதுல இருக்க வேதி வினை பொருள் என்ன பண்ணுனா
உடல் உண்குழல் பிளஸ் உங்களுடைய வயிறுல இருக்க உள்ள இருக்கிற அந்த மியூக்கோசல் லேயர்னு சொல்ற அந்த லேயர் எல்லாத்தையுமே அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் மெடிசின் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேன் பார்ட்டி அந்த மெடிசின்ஸ்னால வரக்கூடிய பக்க விளைவை தடுக்கிறதுக்கும் ஒரு சின்ன மெடிசின்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. வருட கணக்குல இந்த மாத்திரைகளை வந்து எடுத்துக்கணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பா வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். சோ இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்னா நிறைய ஹெர்பல்ஸ் வந்துருச்சு. ஆயுர்வேதா இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, சித்தா, யுனானி, ஹோமியோபதி. சோ நிறைய ஆல்டர்னேட்டிவ் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் எங்க ப்ராப்பரா கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டீராய்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது நம்ம மூலியை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பாத்துக்குங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி. அதாவது லேடிஸ் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய யூட்ரஸ் வந்து பெருசாகும். பெருசாகி வயிறுல இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து தள்ளி இடமாற்றம் செய்ய வச்சிரும். சோ அந்த உள் உறுப்புகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்முடைய இரைப்பையை போய் மேல வந்து அமுத்திட்டு இருக்கும். சோ அமுத்தும் போது என்ன ஆகுனா நான் சேம் அதே சொன்னதுதான், போறதுக்கு இடம் இல்லாம சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாம அதுல வந்து தொந்தரவு ஏற்பட்டு வாயுக்கள் உருவாகி அமிலம் வந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். சோ பிரெக்னண்டா இருக்கிறப்ப ஏற்படுறது வந்து ஒரு இயற்கையான முறையில ஏற்படுது. சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது வந்து தானாவே சரியாயிடும். சோ அதுக்காக வந்து மெடிசின்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டியது கிடையாது. சோ நீங்க சாப்பிடும் போது கொஞ்சம் காரம் இது இல்லாம அளவோட ப்ராப்பரா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸ்மே பிரெக்னன்சி சமயத்துல கண்டிப்பா இருக்காது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷனுமே வந்து ஒரு முக்கிய காரணம். மலச்சிக்கல் சொல்றாங்க. இந்த மலச்சிக்கல் வந்து நம்ம பின்னாடி வந்து பெருங்குடல்ல தான் ஏற்படுது. சோ சீக்கம் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலக்குடல்ல தான் பிரச்சனை இருக்கு, அதனால மேல வயிற்றுல வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மலக்குடல்ல வந்து மலம் தங்கி அங்கேயுமே தேங்கின மலம் என்ன ஆகும்னா நொதிச்சு போய் உள்ள வந்து பாக்டீரியா புழு எல்லாம் உண்டாகி அங்கே வந்து கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கேஸ் எப்பவுமே என்ன பண்ணுனா ஸ்லோவா மெல்ல மெல்ல மேல நவந்து பெருங்குடல் வழியா வந்து சிறுகுடலுக்கு வந்து நம்முடைய இரைப்பையை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். வயிறு கடமுடன்னு இருக்கு, கேஸ் குடுகுடுன்னு ஓடுது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா நம்ம உடம்புல வந்து வயிற்றுல வந்து நம்முடைய செரிமானத்தை வந்து கண்டிப்பா வந்து தொந்தரவு பண்ணும். தொந்தரவு பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணும். சோ மலச்சிக்கலுமே வந்து ஒரு முக்கியமான காரணம். லாஸ்ட் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வந்து காஃபி குடிக்கிறது. சோ அந்த காஃபி குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த காஃபில இருக்கக்கூடிய கஃபீன் வந்து நர்வஸ் இரிட்டன்ட், அதாவது ஸ்டிமுலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோம்னா ஃப்ரெஷ் ஆகிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸோ ஸ்டிமுலேட் பண்ண உடனே பிரிஸ்க் ஆயிடுவோம், ஆக்டிவ் ஆயிடுவோம், அதை ஒரு பிரைட்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகுனா அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது என்ன ஆகுனா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சுருள் தசையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸ்டிமுலேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடும், அதை வந்து விரிவடைய வச்சிடும். ஸோ அதோட இயற்கையான குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது சுருங்கி தான் இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது மட்டும்தான் நம்ம உமிழ்நீர் சுரந்த உடனே அது விரிவடையணும். ஸோ அது இல்லாத சமயத்துல காஃபி மூலமா அது விரிவடையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து மேல வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து அளவுக்கு அதிகமா காஃபி குடிக்கிறதுமே வந்து எதுக்களிக்கிறது உப்பிசத்துக்கு மிக முக்கியமான நம்ம அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காரணம் தான். ஸோ இதுவரைக்கும் இதோட காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். நிறைய காரணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் வந்துருச்சுன்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து இதோட பேர்லயே இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அதாவது என்ன ஆகுனா இது ரிஃப்ளெக்ட் ஆகி மேல வந்தோடனே என்ன ஆகுனா ஒரு விதமான நெஞ்சு எரிச்சலை வந்து உண்டாக்கும். ஏன் அப்படின்னா அமிலம் வந்து உணவுக்குள்ளுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உணவுக்குள்ள உள்ள இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே இந்த அமிலம் வந்து என்ன பண்ணுன்னா சுரண்டி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எரிச்சல் தான் நமக்கு வந்து நெஞ்சு கரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்னன்னா இந்த நெஞ்சு கரிச்சல் வந்த உடனே வயசானவங்க என்ன ஃபீல் பண்ணிடுவாங்க, எனக்கு இதயத்துல வந்து வலி வந்துருச்சு, ஸோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பிளஸ் ஈவன் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல கூட போட்டிருக்கு ஹார்ட் பர்ன் மிமிக்ஸ் லைக் ஏஞ்சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதனால ஹார்ட் பர்னை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டா இந்த உணவுக்குழல் இந்த உணவு பை இந்த ரெண்டும் சேர்ற இடத்துல தான் வந்து நல்ல எரிச்சல் இருக்கும். இதுக்கு ஏதாவது நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, ஏதாவது மோர் தயிர் ஏதாவது குடிக்கிறீங்க, குடிச்ச உடனே இது சப்சைட் ஆயிருச்சு கம்மி ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால தான் வந்துருச்சு அப்படிங்கறத வந்து ஒரு குயிக்கா நீங்களே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜிங், ஏப்பம். அதாவது உள்ள இருக்கிற தங்கி இருக்கிற வாயு வந்து ஒரே டைம்ல வெளியில வராது. அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ப்ரொடியூஸ் ஆக அந்த ஏப்பம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த ஏப்பம் வந்து சில பேருக்கு கம்ப்ளீட்டா வராது, உள்ள கேஸ் வந்து ரொம்ப அப்படியே தும்முன்னு இருக்கும், வயிறு உப்புசமாயிட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு பவுண்டோ இல்லது ஒரு சோடா இல்லது ஒரு 7up ஒரு ஸ்ப்ரைட் குடிச்சா நல்லா ஒரு ஈனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரைட் மாதிரி குடிச்சாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்.
பட் ஆனா அது குடிச்சா கேஸ் அதிகமா தான் ஆகும். அது குடிச்ச உடனே ஓவரா குடிக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ ரிலீஸ் ஆன உடனே அவங்க என்ன நினைச்சிருவாங்க, ஸோ உள்ள இருக்க கேஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிருவாங்க. பட் ஆனா அந்த சோடா எல்லாமே என்ன பண்ணுன்னா கேஸை வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர கண்டிப்பா வந்து குறைக்காது. ஸோ கண்டிப்பா வந்து குடிக்கிறத வந்து அறவே தவிர்க்கணும். அதுக்கடுத்து என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், கொமட்டல் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ கொமட்டிட்டே இருப்பீங்க. அது ஏன்னா சரியா உணவு வந்து செரிமானம் ஆகாதனால சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த கொமட்டல் வந்து வாந்தியாவே மாதிரி வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ வாமிட் பண்ணோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா அந்த செரிமானமாகாத உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேஸ் வந்து உள்ள எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. நம்மளுடைய வயிறோட பேர்டன் எல்லாமே வந்து கம்மியாயிரும். ஸோ கம்மியான உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து ரொம்ப பேர்டன் ஃப்ரீயா வந்து இருப்பாங்க. ரொம்ப ஒரு ரிலீஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரோட்ல வந்து தொண்டையில வந்து ஒரு கசப்பு தன்மை எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். சோ இந்த கசப்பு தன்மை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க வயிறுல வந்து உணவுப் பொருள் வந்து இன்னும் முழுமையா செரிமானமாகாம தங்கி இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதை வந்து நீங்க வெளியில எடுக்காத வரைக்கும் இந்த தொண்டையில வந்து கசப்பு தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா த்ரோட்ல வந்து ஒரு கசப்பு தன்மை இருந்துட்டே இருக்கும். இந்த அறிகுறி இருந்தாலுமே வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்காது. ஏதாவது யாராவது ஒரு ஆளுக்கு இப்ப ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு ஆளுக்கு தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் வயிற்று பகுதியில வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி வலி இருந்துட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்ம வயிற்றுல வந்து வாயுக்கள் சேர்ந்து என்ன பண்ணா வயிற்றுக்கு மேல வந்து டயப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் தான் வந்து நம்மளுடைய மார்பு கூடு நம்ம வயிற்று பகுதி இது ரெண்டுமே வந்து பிரிக்கிற வந்து ஒரு லேயர். சோ இந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேஸ் வந்து நேரா போய் மேல வந்து தூக்குன மாதிரி அமுக்கிக்கிட்டு இருக்கும். சோ அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று மேல் பகுதியில வந்து லைட்டா சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க மூச்சு நல்லா இழுக்கணும்னு நினைச்சா கூட உங்களால வந்து ஃபுல்லா வந்து மூச்சை இழுத்து விட முடியாது. ஏன்னா கீழே இருந்து வரக்கூடிய அழுத்தமும் மேல இருந்து வரக்கூடிய அழுத்தத்தை வந்து தடுக்கும். சோ அதனால வந்து மூச்சு திணறலோட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முழுங்குறதுக்கு வந்து பிரச்சனையாகும். சோ இந்த ஆசிட் மேல வந்து என்ன பண்ணுனா நம்முடைய உணவுக்குள்ள உள்ள இருக்கிற மெல்லிய லேயரை வந்து அரிச்சு புண்ணாக்கிரும். சோ அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த உணவு வந்து நம்ம உணவுக்குள்ள வழியா போகும்போது அந்த அரிப்பு ஏற்பட்ட இடத்தை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல வலி இருக்கும். இதே காரமா சாப்பிடுறீங்க அப்படின்னா நல்ல எரிச்சல் இருக்கும். ஏற்கனவே அமிலம் வந்ததுனால ஒரு எரிச்சல் இருக்கும். காரமா சாப்பிடுறீங்கன்னா அதோட எரிச்சலும் ஒண்ணு சேர்ந்துட்டு நல்ல பயங்கரமான ஒரு எரிச்சல் இருக்கும். சோ இது எல்லாமே வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால ஏற்படக்கூடிய அறிகுறிகள். சோ இதை எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சிம்பிளா ஹோம் ரெமெடிஸ் நிறைய இருக்கு. அதை ஒண்ணா இப்ப சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 சத்துங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சுருள் தசை, நான் ஏற்கனவே சொன்னல, இந்த சுருள் தசையோட இயக்கத்தை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம சாப்பிடும் போது அது ஓபன் பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சோன்னு மூடணும். சோ இதுதான் அதோட வேலை. இந்த வேலையை செய்யறது வந்து ஹெல்ப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12. விட்டமின் B12 நியூரோபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது கம்மியா இருக்கு கூட குறையா இருக்குன்னா சிம்பிளா வந்து நம்ம லேப்ல விட்டமின் B12 வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு விட்டமின் B12 இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா எடுத்தீங்கன்னா அந்த சுருள் தசை வந்து அதோட இயக்கத்தை வந்து கரெக்டா செய்யும். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் ஜூஸ், அதாவது இஞ்சி சாறு குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டாக்டர் ஏற்கனவே உள்ள எரிச்சலா இருக்கு அது கூட மறுபடியும் ஜிஞ்சர் ஜூஸ் குடிக்க சொல்றீங்க? ஜிஞ்சர் ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா அதோட எரிச்சலும் சேர்ந்து ஏற்கனவே எரிச்சலோட சேர்ந்து இன்னும் அதிகமா எரிச்சல் தானே ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். பட் ஆனா என்ன இதுல ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சரோட சுவை தான் வந்து எரிச்சலை தவிர அதோட குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டாசிட்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆண்டாசிட் அப்படின்னா அமிலத்தன்மையை வந்து அடக்கி கம்மியாக்குறது தான். இது வந்து என்ன பண்ணுன்னா அமிலத்தை வந்து குறைச்சி காரமா மாத்த ஆரம்பிக்கும். சோ வாயில வந்து உங்களுக்கு எரிச்சல் தெரிஞ்சாலும் அது உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட அமிலத்தன்மை வந்து என்னன்னா காரத்தன்மையா மாறி ஏற்கனவே இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் காரத்தன்மையா குறைய வச்சிரும். சோ குறைய வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எரிச்சல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தத பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ. இந்த விட்டமின் இ என்ன பண்ணுதுன்னா நம்ம நரம்பு மூலமா வந்து அந்த சுருள் தசை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த சுருள் தசை வந்து எதுல இருந்து வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்மளுடைய மூளை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த சுருள் தசை வந்து ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமிக்கையை வந்து எடுத்துட்டு போறதே வந்து நம்மளுடைய மூளை தான். சோ அந்த மூளையில வரக்கூடிய சமிக்கைகளை வந்து ப்ராப்பரா நம்ம வயிற்றுல இருக்கிற அந்த சுருள் தசைக்கு வந்து அனுப்புறதுல வந்து ஹெல்ப் பண்றது இந்த வைட்டமின் இ. சோ அதனால ப்ராப்பரா வைட்டமின் இ வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள் ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை காய்கறிகள் கூடிய நார் சத்து என்ன பண்ணா நம்முடைய குடல்
பிளஸ் வயிற்றுப்பகுதியில உள்ள இருக்கிற அந்த மியூக்கோசல் லேயர்னு சொல்ற அந்த லேயரை வந்து அப்படியே வேலி போட்ட மாதிரி அப்படியே படர்ந்து பாதுகாப்பா பண்ணிரும். ஸோ அமிலம் எவ்வளவுதான் சுரந்தாலும் இல்ல அமிலம் மேல வந்தாலுமே என்ன பண்ணுனா அந்த அமிலத்தோட வீரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுல வந்து இந்த ஃபைபர், குறிப்பா வந்து பச்சை காய்கறியில இருக்கக்கூடிய அந்த நார்சத்து வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால வந்து பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் போது என்ன பண்ணுதுன்னா இந்த வைட்டமின் டி நம்முடைய நரம்பு மற்றும் தசை ஒருங்கிணைப்பு இதை ரெண்டுமே வந்து ப்ராப்பரா வந்து சமச்சீரா வச்சுக்கிறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்முடைய நரம்பு வந்து சுருள் தசை வந்து சரியான முறையில வந்து ஒருங்கிணைக்கிறத வந்து கரெக்டா செய்யணும். நம்ம சாப்பிடும் போது சுருள் தசை மூடிடுச்சு அப்படின்னா உணவு உள்ள போகாது. இல்ல நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்போதுமே அந்த சுருள் தசை வந்து திறந்தே இருக்கு அப்படின்னா அந்த ஆசிட் எல்லாம் என்ன பண்ணணும்னா பின்னாடி வர ஆரம்பிச்சிடும் மேல் நோக்கி. ஸோ அதை வந்து ப்ராப்பரா வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுல வந்து வைட்டமின் டி வந்து முக்கிய பங்காற்றுது. அதனால வைட்டமின் டியோட அளவையும் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். வைட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, டி ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அதையும் காட்டிலும் நம்முடைய இயற்கையா கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியில போய் எடுத்துக்கிறது தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம நீடிச்சு நிற்கும். அதுக்கடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதாம்பால். இந்த பாதாம்பால் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய உணவு குழலுக்கும் உணவு இறைப்பைக்கும் ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். அதாவது உள்ள ஏதாவது காரம் இருக்கு இல்ல உள்ள ஏதாவது வயிற்றுல புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணை ஆத்தி உள்ள காரமாவே சாப்பிட்டாலும் காரம் வந்து நம்முடைய குடலை வந்து தாக்காத அளவுக்கு ஒரு சூதிங்கான எஃபெக்டை கொடுக்கிறது வந்து பாதாம்பால். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பென்சால்டிங்கிற ஒரு காரம் இருக்கு. இந்த காரம் என்ன பண்ணும்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைச்சி அதை காரத்துக்கு வந்து மாத்திரும். காரம்னா உடனே நம்மளுடைய சாப்பிடக்கூடிய காரம் எரிச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அமிலம் காரம், அதாவது ஆசிட் ஆல்கலைன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் அந்த காரத்தை தான் மீன் பண்றேன். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கோகோனட் மில்க். இது எல்லாத்துக்குமே தெரியும். அம்மாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வாயு புண்ணு வந்துருச்சு, எனக்கு குடல்ல வந்து எரிச்சல் இருக்கு, சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னாலே உடனே என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பிழிஞ்சு ஆப்பம் சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த தேங்காய் பால் என்ன பண்ணுனா இயற்கையாவே வந்து அதுல இருக்க லாரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுனா புண்ணை ஆத்தக்கூடிய தன்மை வந்து நிறையவே இருக்கு. இது வாய் புண்ணு மட்டும் கிடையாது, குடல் புண்ணு, வயிற்றுல இருக்கக்கூடிய அல்சர், இது எல்லாத்தையுமே வந்து ஆத்தக்கூடிய தன்மை வந்து இந்த லாரிக் ஆசிட்டுக்கு நிறைய இருக்கு. அதே குணம் தான் வந்து நம்முடைய இளநீர்லயும் இருக்கு. நீங்க இளநீர் சாப்பிட்டாலுமே வந்து வயிற்றுல குடல் வாயில புண்ணு இருந்தாலும் அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அதுக்கடுத்தத பாத்தீங்கன்னா வெம்பூசணி ஜூஸ் இருக்கு, முலாம்பழம் ஜூஸ் இருக்கு, குக்கிம்பர் ஜூஸ் இருக்கு. இந்த ஜூஸ்ல எல்லாமே என்ன பண்ணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய உணவு குழல், உணவு இறைப்பை இது ரெண்டாத்தையுமே வந்து ஒரு குளிர்ச்சியா வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற புண்ணை வந்து ஆத்துறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுமே ரொம்ப நல்லது. உள்ள ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அதையுமே ஆத்துறதுல வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்தத பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தமிழர் பண்பாடு சார்ந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீராகரம். நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நிறைய நீராகரம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு குடிச்சிட்டே இருப்போம், கஞ்சி வச்சு குடிப்போம். சோ இந்த நீராகரம்ல வந்து நிறைய வந்து ப்ரோபயோட்டிக் இருக்கு. இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து கொண்ட ஒரு உணவுப் பொருள். இந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு உள்ள போயிட்டு உள்ள செரிமானத்துல ஏதாவது பிரச்சனை இல்ல நொதித்தல் இல்ல கெட்ட பாக்டீரியாவோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த நல்ல பாக்டீரியா போயிட்டு என்ன பண்ணா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சமச்சீரா வச்சுட்டு உள்ள இருக்கிற உபாதைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்றதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேயே எளிமையா வந்து ஏப்பம், எதுக்களிப்பு, வயிறு உப்புசம் இருந்துச்சுன்னா சரி பண்றதுக்கான இயற்கையான வழிகள். இது இல்லாம நான் வந்து டேப்லெட் சாப்பிட்றேன், மருந்து குடிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அறவே தவிர்த்துட்டு நம்ம இயற்கையா வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ வீட்லயே அதை செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பிளஸ் இதெல்லாம் செஞ்சாலுமே சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். இல்ல நான் வந்து ஒரு விஷயம் செய்வேன், அதனால வந்து ஒரு விஷயம் நடக்கும், அதை சமாளிக்கிறதுக்கு நான் இன்னொரு விஷயம் செஞ்சு அதை பேலன்ஸ் செஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கறத வந்து அறவே தவிர்க்கணும். என்னெல்லாம் இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நோ ஸ்பைஸ். அதாவது காரத்தினாலதான் உள்ள போய் எரிச்சல் வந்து புண்ணாகுது அப்படின்னா காரம் சாப்பிடாதீங்க. கண்டிப்பா வந்து காரம் அதிகமா வந்து சாப்பிட்றத வந்து அறவே தவிர்க்கணும். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெயில வறுத்து பொரிச்ச உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடாதீங்க. டின்னில் அடைச்சி வரக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டையும் சாப்பிடாதீங்க. இல்ல பாக்கெட்ல கேஸ் ரொம்ப இருக்கிற சிப்ஸ் வகை இது எதுவுமே தொடாதீங்க. அது மட்டும் கிடையாது, சோடா எதுவுமே வந்து குடிக்காதீங்க, காஃபி நிறைய குடிக்காதீங்க, ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. ட்ரிங்க், ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து அறவே கம்ப்ளீட்டா நிறுத்திடணும். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டைட்டா பெல்ட் போடுறதுமே வந்து சில பேர் வந்து ரொம்ப ஹேபிட்டா வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து டைட்டா பெல்ட் போடுறீங்க அப்படின்னா அதையுமே வந்து கரெக்டா சரி செய்யணும். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது அதையுமே வந்து அவாய்ட் பண்ணணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு செரிமானம் மாறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. காஃபி நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னா அதுமே வந்து
கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த ஹோம் ரெமிடிஸ் மட்டும் கிடையாதுங்க. வீட்ல வந்து ஒரு 4 வகையான யோகாசனம் இருக்கு. இந்த யோகாசனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுருள் தசையை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது என்ன ஆசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்த பத்த கோணாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இமேஜஸ் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த யோகாசனாவை வந்து காலை மாலை 2 வேளையும் வந்து ப்ராப்பரா நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுடைய சுருள் தசை வந்து ப்ராப்பரா வந்து இயக்கமடையும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் பாருங்க. இந்த ஹலாசனாவையுமே வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து காலை மாலை 2 வேளையும் செய்யலாம். அதுக்கடுத்து வந்து சேது பந்தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகாவுமே வந்து ரொம்பவே நல்லது. லாஸ்டா வந்து வஜ்ராசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வஜ்ராசன் வந்து நம்ம சுருள் தசையை வந்து ப்ராப்பரா வந்து இயக்குறதுக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய டைஜஷனை வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த யோகா எல்லாத்தையுமே வந்து காலை மாலை 2 வேளையும் ப்ராப்பரா செய்யுங்க. அவாய்ட் பண்றது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ரீகர்ஜிடேஷன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, வயிறு உப்பிசம் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஹோம் ரெமிடிஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.